கறி குழம்பு டேஸ்ட்டை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு சுண்டல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த சுண்டல் குழம்பு இல்லாமல் வியாழக்கிழமை ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சீரகம், வெந்தயம், கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்ல பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதையும் பொடி பொடியாக நறுக்கி அதுவும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துட்டு ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நான் குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூன் பக்கம் நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது கிளறி விட்ட உடனே நான் தனியாக வேக வச்சுருந்தேன் அந்த சுண்டல் கடலை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது சுண்டல் கடலை வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அந்த டைம்லையே நான் வந்து கொஞ்சோண்டு சுண்டல் கடலை எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது ஏன் நான் சொல்கிறேன். இப்போது சுண்டல் கடலை சேர்த்த உடனே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்த உடனே நான் வந்து அந்த அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா அந்த பேஸ்ட், அதை வந்து எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இதுதான் நம்மளுக்கு கறி குழம்பு டேஸ்ட் கொடுக்க போகுது. ப்ளஸ் குழம்பு நல்லா கெட்டியாகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. லாஸ்ட்டாக குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல்.